ஹாய் சுட்டி ஸ்டோரி வீவர்ஸ். இந்த கதையிலிருந்து ஒரு கேள்வி கேட்கப்படும். பதில் தெரிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. வாங்க இப்போ கதைக்கு போகலாம். அழகான காலை பொழுது. டோனா குருவி தன் பிள்ளையை ஸ்கூல் அனுப்பதற்கு அவ ரெடி பண்ணிட்டு இருந்தா. 7 மணி ஆச்சா? இன்னும் டெய்ஸி குருவி ஸ்கூலுக்கு எந்திரிக்காம இருக்காளே, போய் எழுப்பணும் அவளை. ஏய் டெய்ஸி குருவி, சீக்கிரம் எந்திரி, மணி ஆச்சு, மணி 7 மணி ஆச்சு. என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போகணும்ல, சீக்கிரம் எந்திரி. அம்மா நான் ரெடி ஆயிட்டேன், நான் ஸ்கூலுக்கு போறேம்மா. அம்மா அதுக்கு முன்னாடி சொல்ல மறந்துட்டேன், மறக்காம என்னோட ஸ்கூல் ஃபீஸை கட்டிடுமா. நாளைக்கு என்னோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுறியாமா? நான் நாளைக்கு எப்படியும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுறேன், நீ கவலைப்படாத. நான் இன்னைக்கு காய்கறி கடை வைக்க போகிறேன், அதெல்லாம் உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுறேன். இன்னொரு சைடு காக்கா தன் பிள்ளையை ஸ்கூல் அனுப்பதற்காக அவ ரெடி பண்ணிட்டு இருந்தா. அவளுடைய மகளின் பெயர் மிக்கி. மிக்கி சீக்கிரம் எந்திரி, நான் சமைச்சிட்டு இருக்கேன், சீக்கிரம் எந்திரி. அம்மா நான் எந்திரிச்சிட்டேன், நான் சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டேம்மா. ஓகேம்மா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். அம்மா சீக்கிரம் சமைச்சிட்டேம்மா, மணி வர ஆகுது, நான் ஸ்கூலுக்கு வர போகணுமா. எல்லா பறவைகளும் அந்த ஸ்கூலுக்கு சென்றார்கள். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். ஓகே, இப்போ நம்ம வந்து பாடத்தை கவனிப்போமா? எல்லாரும் நல்லபடியாக படிக்கணும், புரியுதா? டோனா அம்மா தன் பிள்ளை டேசிக்கு ஃபீஸ் கட்ட அவள் காய்கறி வியாபாரம் செய்து வந்தாள். காய்கறி வேணுமா? காய்கறி கத்திரிக்காய் இருக்கு, முருங்கைக்காய் இருக்கு, வெண்டைக்காய் இருக்கு. அக்கா உங்களுக்கு என்ன காய்கறி வேணும்? கேரட் வேணுமா? கேரட் 1/2 கிலோ போடவாக்கா? கம்மியான விலைத்தாக்கா, வாங்கிக்கோங்க. காய்கறி வியாபாரம் வித்துட்டு டோனா அம்மா தன் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தாள். அப்போது மிக்கியோட அம்மாவை பார்த்தாள். அக்கா நான் காய்கறி வியாபாரம் பண்றேன், உங்களுக்கு வேணும்னா என்னிடம் சொல்லுங்க, கம்மி விலையில் தரேன். ஸ்டூடெண்ட் சொல்ல மறந்துட்டேன், 2 நாள் கழிச்சு நம்ம ஸ்கூலில் பேச்சு போட்டி நடக்குது. யாராவது அந்த காம்படிஷனில் சேர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கே என்னிடம் வந்து பேர் கொடுங்க. டேசி குருவி தன் அம்மாவிடம் வந்து ஸ்கூல்ல சொன்ன காம்படிஷனை பத்தி அவள் சொல்லிக் கொண்டிருந்தாள். நான் சேரவா என்று அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். நீ சேர்ந்துக்கோ டேசி, நீ பயப்படாம சேர்ந்துக்கோ. நாளைக்கு உன் பேரை கொடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. அடுத்த நாள் காலையில் டேசி ஸ்கூலுக்கு போய் தன்னோட பெயரை காம்படிஷன்ல அவள் எழுதுக்க சொன்னாள். 2 நாள் கழிச்சு வேற காம்படிஷன் இருக்கு, நான் தான் கண்டிப்பா ஜெயிக்க போறேன். நீ வேணா நான் தான் ஜெயிப்பேன், நீ வேணும்னா பாரு, கண்டிப்பா ஒன்னு விட நான் தான் ஜெயிப்பேன். எப்போதுமே நான் தான் ஜெயிச்சிட்டு இருக்கேன் தெரியும். டேசிக்கு உனக்கே மறதி ஜாஸ்தி, நீ போய் உன் பேரை காம்படிஷன்ல கொடுத்துட்டு வந்திருக்கியா? எப்படியே நீ மறந்து தோத்து போக போற, நான் தான் ஜெயிக்க போறேன், பார்த்துக்கிட்டே இரு. தனக்கு மறதி அதிகமாக இருப்பதால் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை நினைத்து டேசி குருவி அழுது கொண்டே இருக்கிறாள். டேசி குருவி தன் அம்மாவிடம் எல்லாத்தையும் சொல்கிறாள். அம்மா எனக்கு தான் மறதி ஜாஸ்தியா இருக்கே, நான் காம்படிஷன்ல சேரலாமா? என்னோட பேரை நான் எடுக்க போறேன். இப்போதான் நீ தோத்து போயிட்ட டேசி, உன்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவு பேசி. தோத்து போனா பரவாயில்லை, ஆனால் முயற்சி செய்யாமல் தோத்து போவது ரொம்ப பெரிய தோல்வி, அதை நீ பண்ணாது. என்னையும் தான் காய்கறி வியாபாரம் ஓடாதுன்னு சொன்னாங்க, ஆனா இப்ப நல்லபடியா ஓடிட்டு இருக்கு. நீ முயற்சி செய், முயற்சி செஞ்சா எதுவும் முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று நான் சொன்ன ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டீங்களா? ஓகே, இன்னும் காம்படிஷனுக்கு 2 நாள் தான் இருக்கு. யார் யார் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு அதை இப்போ சொல்லி காட்டுங்க பார்ப்போம். பேச்சு போட்டிக்கு டேசி குருவி எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவ பாதியிலே மறந்துட்டா. அதனால ரொம்ப வருத்தத்துடன் இருக்கா. நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னல, நீ எப்படியும் மறந்துடுவேன்னு. பாரு, இப்ப நீ பாதிய மறந்துட்ட. இன்னும் 1 நாள் தான் இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போறியா? கண்டிப்பா நீ தோக்கத்தான் போற. டேசி மிஸ் ஸ்கூல் முடிஞ்சதும் தன் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்காங்க. அப்போ டேசியோட அம்மாவை அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் தானே டேசியோட அம்மா? டேசி பேச்சு போட்டியில் நல்லா தான் சொல்லிட்டு இருக்கா, ஆனால் அவள் பாதியாக மறந்துடுறா. இன்னும் 1 நாள் தான் இருக்கு, அவள் நல்லா பண்ண சொல்லுங்க. இரவு நேரம்.
டேசி பேச்சு போட்டிக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. பாதியா மறந்துடுறா, அதனால அழுவுறா. இருந்தாலும் அம்மா சொன்னதை அவன் மனசுல வச்சுக்கிட்டு அவளுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கு. அதுக்கு முன்னாடி நின்று பேச்சு போட்டிக்கானது உள்ளதை அவ சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கா. டேசி குருவி பேச்சு போட்டிக்கு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அவங்க அம்மா பார்த்துட்டாங்க, அதனால அவளுக்கு காஃபி எடுத்து கொடுக்குறாங்க. சொல்லிட்டு ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு போறாங்க. அடுத்த நாள் காலையில் டேசி குருவி பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு அவள் எதையும் மறக்காமல் எல்லாத்தையும் நல்லபடியா சொல்கிறாள். மிக்கியோட அம்மா டேசி அம்மாவிடம் தன் பிள்ளை தான் ஜெயிப்பாள் என்று கூறுகிறாள். அதற்கு டோனா அம்மா இப்படி சொல்கிறாள். நீங்க வேணா பாருங்கக்கா, என் புள்ள தான் ஜெயிப்பா. அவ எதையும் மறக்காமல் நல்லபடியா சொல்லுவான்னு என்று எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேச்சு போட்டியில சூப்பரா சொன்னீங்க. எல்லாரும் நல்லபடியாக சொன்னீங்க. ஓகே, எல்லாரும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்க அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு போக போகுதுன்னா அது நம்மளோட டேசிக்கு தான். டேசி தான் எதையும் மறக்காமல் அவள் எல்லாத்தையும் நல்லபடியா சொன்னாள். ஃப்ரெண்ட்ஸ் கேலி செய்ததால் தன்னால் முடியாதென்று நினைத்த டேசி விடாமுயற்சியால் அவள் வெற்றி பெற்றாள். ஹாய் வியூவர்ஸ், இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க.